தமிழ்நாட்டில் 10,000 தடுப்பணைகள் கட்டினார், அது சரியில்லை. நாங்கள் 20,000 தடுப்பணைகள் கட்டினோம். உங்களுக்கு சல்யூட். ஆனால் 10,000 தடுப்பணை எங்க? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பட்ஜெட்ல போட்டது. இல்ல கட்டப்பட்டதான். இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்க சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் சத்தமா சிரிச்சா இன்னும் நல்லா கேட்கும். ஆகவே இது சிரிப்பு மன்றம் இல்ல, கருத்து மன்றம். ஆகவே தெரியுது, நீ மூடு. தூய்மை பணியாளர் பிரச்சனையில பாதிக்கப்படுவது உண்மையிலேயே பட்டியலினத்து மக்கள் அதிகமா இருக்காங்க. உங்களுக்கு தன்னுடைய சமுதாயம், நீங்க யாரை வைத்து அரசியல் பண்ணீங்களோ அவர்கள் மீது அக்கறை இல்லையே. அப்போ இது போன்ற கேள்வி வருது இல்லைங்களா? யாரை வைத்து அவர் அரசியல் செய்கிறாரோ அந்த திருமாவளவன் அவர்களுக்காக நிக்கவில்லை. நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நான் அஇஅதிமுக பொதுச் செயலாளராகத்தான் பார்க்கிறேன், அவரை எதிர்க்கட்சி தலைவராகத்தான் பார்க்கிறேன். அவர்கிட்ட எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அவர் வெறும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமூகத்திற்கான தலைவர் நான் சொன்னா ஏத்துப்பாங்களா? நீங்க ஏன் திருமாவளவனை திருப்பி 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 ஒரு பட்டியல் சமூக தலைவராக மட்டுமே பாக்குறீங்க? அவர் எல்லா சமூகத்துக்கும் போறாரு இல்லையா? ஏன் திருமாவளவன் தான் கேட்கணுமா? திருமாவளவன் 3ஆம் நாள் எங்க வந்து உட்கார்ந்தாரு. திருமாவளவன் அங்க உட்கார்ந்து இருந்த போது நீங்க எங்க இருந்தீங்க சொல்லட்டுமா? அது வேற சர்ச்சையை ஏற்படுத்திடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் போய் பாத்தீங்களா? சார், பட்டியல் சமூக மக்களை பத்தி பேசுறாங்க, தூய்மை பணியாளர்களை பத்தி பேசுறாங்க. ஆதித்தமிழர் பேரவை அவர் அறிவிச்சிருக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீங்க பணி நிரந்தரம் என்று கேட்பதில் அவர் முரண்படுறாரு. அவர் அருந்ததியர் சமூக மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர். இவங்க பார்வையிலிருந்தே சொல்றேன், பட்டியல் சமூக மக்களினுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய திருமாவளவன் இன்னைக்கு சொல்றாரு, பணி நிரந்தரம் என்ற பார்வையில இந்த அருந்ததியர் சமூகத்தினுடைய சங்கங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, அது காலங்காலமா திருப்பி குலத்தொழிலுக்குள்ள தள்ளுறது. நீங்க அதுல இருந்து எங்களை வெளியில எடுங்க, அதை தொழில்மயப்படுத்துங்க, அதை வந்து என்ன செய்யுங்க, இயந்திரமயமாக்குங்க, எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்கிறதா அவங்களுடைய கோரிக்கை. இவங்க திடீர் பட்டியல் சமூக மக்களின் மீது இருக்கக்கூடிய பாசத்துல இவ்வளவு அடுக்கிறாங்கல்ல. வாச்சாத்தி பத்தி பேசுவோமா? வாச்சாத்தியில் என்ன நடந்துன்னு பேசுவோமா? சார், பரமக்குடியில எத்தனை பேர் சுட்டு கொண்டாங்க? பரமக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தியது யாரு? அதை பத்தி பேசுவோமா? இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல, இதை தனியாருக்கு 11 மண்டலங்களுக்கு கொடுத்தது யாரு? அதை பத்தி பேசுவோமா? நான் என்ன கேட்கிறேன், கீழடியா மேலடியா அதெல்லாம் விடுங்கிறார் நயனா நாகேந்திரன். நீங்க கண்டிச்சீங்களா? கீழடிக்கான இதை வந்து அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஒன்றிய அரசு. நீங்க கண்டிச்சிட்டீங்களா இன்னைக்கு? அப்ப கூட்டணியில இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய கட்சிகளை நீங்க பாத்தீங்களா, கூட்டணியில இருந்துட்டே கண்டிக்கிறாங்க. ஏன் கூட்டணியில தொடர்றாங்க? நீங்க கூட்டணி அமைந்த காரணத்தினாலேயே இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் கீழடி குறித்து வாய் திறந்திருப்பாரா? குரல் கொடுத்தோம், போராடணும் பேசிக்கிட்டு அவரோடு இணைந்து போறோம் சொன்னா தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு இணைந்து போறோம் சொன்னால் அதுதான் ஐயா எடப்பாடியை சொல்றாரு, பாவ மூட்டைகளை சுமக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது தவறுகளையும் சகித்துக் கொண்டு கூட்டணி நீடிக்கிறோம் சொன்னா அது என்ன பேருங்கிறத அவனுடைய கேள்வி. எது பாவம்னு சொல்லுங்க. மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் பாவம்ன்ற. சோ அப்ப பாஜக ஆட்சி காலத்துல மக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை என்று ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். அப்படிதானே சார்? அதுக்கு அதான அர்த்தம். அப்படின்னா பாஜக கூட்டணி எதுக்கு நாடாளுமன்ற தேர்தலை முடிச்சீங்க? பாஜக தான் நல்ல கட்சியாச்சே, மக்கள் விரோதமா எதையும் செய்யலையே. ஒரே வருஷத்துல திருப்பி பாஜக உங்களுக்கு வந்து நல்ல கட்சி ஆயிடுச்சா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.